நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாப்ள, எனக்கு என்னமோ நம்ம ஜிம்மோட மிஷின் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட ஒரு வருஷம் எடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஆஃபர், என்ன சொல்றீங்க? சூர்யா, அதுக்கு அவசியமே இல்ல. யாருக்கிட்ட நம்ம மெஷின்ஸ் வாங்கணுமோ அவங்களே 6 மந்த்ஸ்க்கு ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அதுக்குள்ள ஆஃபர் போயிடுச்சுனா ஐம் ஷூர் அதுக்கப்புறம் கூட ஒரு நல்ல ஆஃபர் வரும். ஒருவேளை வரலனா சூர்யா கண்டிப்பா நாம மாறவே மாட்டோம்ல. ஆமா, சரியா சொன்னீங்க. ஆர்குமெண்ட் பண்றதுல நம்மள யாருமே மிஞ்ச முடியாது. இன்னைக்கு எந்த விஷயத்துக்காக நாம இப்படி சிரிக்கிறோமோ, போன தடவை இதே விஷயத்துக்காக எவ்வளவு சீரியஸ் ஆயிட்டோம். அதனால நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டோம். எல்லாரையும் விட அர்ச்சனாவ. நம்மளால அவ பர்த்டே கூட. உண்மைதான், நம்மளால அர்ச்சனா அவளை கேக்க கூட கட் பண்ண முடியல. அர்ச்சனாவ பர்த்டேல நடந்த விஷயத்தை எப்பவும் ஞாபகப்படுத்திட்டே இருப்பா. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கூட ஞாபகம் வச்சிருப்பா. ஆனா இந்த பர்த்டேவை நினைச்சா அவளுக்கு வருத்தத்தை தவிர வேற எதுவுமே மிஞ்சாது. அந்த கசப்பான அனுபவத்தை அவ மறக்கிறதுக்கு நம்ம ஏதாவது செஞ்சாகணும். மறக்க வைக்க முடியாது, ஆனா ஒரு புது அனுபவத்தை கொடுக்கலாம். எனக்கு புரிஞ்சிடுச்சு. அட, கார்த்திக் போன் பண்றான். அப்படியா? சரி, நீ பேசிக்கிட்டு நான் போய் பூ வாங்கிட்டு வந்தேன். சரி, சொல்லு கார்த்திக், என்ன விஷயம்? அம்மா, நீங்க வெளியில போயிட்டு இருக்கீங்களா? ஆமாப்பா, ஒரு முக்கியமான விஷயத்துக்காக கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். ஓ, சாந்தி, நாம தேங்காய் வாங்க மறந்துட்டோமே. இல்லக்கா, அத்தை எல்லாமே வச்சிருக்கா. அவளுக்கு தெரியும் எங்க இருக்குன்னு அவளை கேட்டுக்கோங்க. கார்த்திக் கிட்ட பேசிட்டு நான் வரேன். நீ பேசு. சொல்லு கார்த்திக், என்ன விஷயம்? அம்மா, நான் சொல்றத கவனமா கேளுங்க. சொல்லு. நானும் சூர்யாவும் சேர்ந்து அர்ச்சனாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிருக்கோம். நம்ம வியூ கார்டன்ல அவ பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண போறோம். பரவாயில்லையே, நல்லாவே யோசிச்சிருக்கீங்க. அம்மா, இன்னும் 2 மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ள நாங்க எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிருவோம். நீங்க எல்லாரும் கோயில்ல இருந்து நேரா இங்க வந்துருங்க. சரி. அப்புறம் அர்ச்சனாவுக்கு இத பத்தி எதுவும் சொல்லாதீங்க. அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும். சரிப்பா, நாங்க நேரா இங்க இருந்து பார்க்குக்கு வந்துறோம். அம்மா, ப்ளீஸ் அவளுக்கு தெரியாம பாத்துக்கங்க. சரி கார்த்திக், அவளுக்கு தெரியாம பாத்துக்கிறோம். தேங்க் யூ மா, பை. சரிப்பா கார்த்திக். கார்த்திக் என்ன சொன்னா? கார்த்திக்கும் சூர்யாவும் சேர்ந்து அர்ச்சனாவுக்காக ஏதோ சர்ப்ரைஸா gift கொடுக்க போறாங்களா? ஆமாக்கா, இது ரொம்ப நல்ல விஷயம் இல்ல? நம்ம இங்க இருந்து நேரா அங்கதான் போறோம். கார்த்திக் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டான், இத பத்தி அர்ச்சனாவுக்கு சொல்லவே கூடாதுன்னு. கார்த்திக் அர்ச்சனாவை கூட்டிட்டு நேரா அங்கேயே வந்துடுறானா? எத்தனை மணிக்கா? 6:30 மணிக்கு. ஓஹோ, ஆனா சூர்யா இன்னைக்கு ஸ்கூல்ல எனக்கு லேட் ஆயிடும். ஆனா நீ அவட Dress rehearsal இருக்கு. வந்தனா இன்னைக்கு ஒரு நாள் தானே விட. அது எப்படி விட முடியும்? என்ன வெறும் ரிஹர்சல் தானே, காம்படிஷன் ஒண்ணும் இல்லையே. சூர்யா அவ ரிஹர்சல் பண்ணலனா அவளால காம்படிஷன்ல எப்படி ஜெயிக்க முடியும்? ஓ சரி, நேரா அங்க வந்துரு. ஓகே, சரி, பை. பை. சூர்யா, நான் அம்மா கிட்ட பேசிட்டேன். அவங்க எல்லாரும் கோயில்ல இருந்து நேரா அங்க வந்துருவாங்க. எல்லாரும்னா அம்மா, பெரியம்மா, அர்ச்சனா, கிரிஜா, நாக்ஷ், அப்பா பெரியப்பா கிட்ட நான் போன்ல பேசிட்டேன். ஆபீஸ்ல இருந்து நேரா அவங்க அங்க வந்துருவாங்க. நீங்க வீட்ல எல்லாருக்கும் சொல்லிட்டீங்களா? எல்லாருக்கும் சொல்லிட்டா நேரா அங்க வந்துருவாங்க. குட். சரி வாங்க, போய் அரேஞ்ச் பண்ணலாம். போலாம் வாங்க. மாப்பிளையும் சூர்யாவும் சேர்ந்து ரொம்ப நல்லா யோசிச்சு வச்சிருக்காங்க. அர்ச்சனா ரொம்ப சந்தோஷப்பட போறா. ஆமா. அப்புறம் சூர்யா சொன்னா, சூர்யாவோட அப்பாவும் சித்தப்பாவும் நேரா அங்க வந்துடுறாங்களாம். நாம எல்லாரும் நேரத்துக்கு ரெடியா இருக்கணும்னு சொல்லிட்டான். அர்ச்சனா அங்க வரதுக்கு முன்னாடி நாம எல்லாரும் ரெடி ஆயிடணும். நான் இப்பவே ரெடி ஆயிடுறேன். இல்ல சுகன்யா, முதல்ல அந்த கிஃப்ட் எல்லாம் எடுத்து வைக்கணும். அர்ச்சனாக்கு அன்னைக்கு நம்மளால கொடுக்க முடியல. எவ்வளவு ஆசாசியா சூர்யா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தா. அன்னைக்கு அவளுக்கு செய்யணும்னு நினைச்சதெல்லாம் இன்னைக்கு செய்ய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கடவுளே, இன்னைக்கு எல்லா விஷயமும் நல்லபடியா நடக்கணும், அவ்வளவுதான். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும் பாரு. அப்புறம் இன்னைக்கு 2 விசேஷம். ஒன்னு அர்ச்சனாவோட பிறந்த நாள், இன்னொன்னு சூர்யாவும் மாப்பிளையும் ஒண்ணு சேர்ந்த நாள். ஆமாமா. சுகன்யா, ராகுல் எங்க இருக்கா? அவனை கொஞ்சம் கூப்பிடு. நானும் ராகுலும் சேர்ந்து அர்ச்சனாக்கு பிடிச்ச எல்லாத்தையும் செய்ய போறோம். அன்னைக்கும் நாங்க அதை தான் செஞ்சோம். ராகுல், நான் எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். வாங்க பெரியமா. சூர்யாண்ணா, இது எங்க வைக்கிறது? ஓகே, இங்கே வச்சிரு. மத்தத அரேஞ்ச் பண்ணு போ. சீக்கிரம் எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சாகணும். கமான். சீக்கிரம் ஆகட்டும். அண்ணா, இது செம்ம சூப்பர் ஐடியாண்ணே. அவுட்டோரிங்ல பார்ட்டி செம்ம. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாத்தோட பெரிய விஷயம் இந்த ஹோட்டல் ஓனர் ஒத்துக்கிட்டாரு. அதான் ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. ஹோட்டல் ஓனர்ட்ட வாக்கு கொடுத்திருக்கேன், சுத்தமா வச்சிருப்போன்னு. எல்லாத்தையும் போய் எடுத்து ஒழுங்கா டஸ்ட்பின்ல போடணும்.
ஓகே புரிஞ்சுதா? கண்டிப்பாண்ணே. எனக்கு ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்களேன். வணக்கம் 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 வணக்கம். நீங்க 2 பேரும் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, மத்ததெல்லாம் தானா நடக்கும். ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு வந்தனாவ காணோம். அனன்யாக்கும் சாப்பாடு ஊட்டுற நேரம் ஆயிடுச்சு. நீங்க வேணா பாருங்க, அனன்யா டுகு வந்தது சேர்ந்து விளையாட தான் போறா. வணக்கம் வணக்கம் விஸ்வநாதன். வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்லா எப்படி இருக்கீங்க? வாங்க மாப்ள. இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு பெரிய ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? பெரியப்பா நான் தனியா பண்ணல, கார்த்திக்கும் நானும் சேர்ந்து பண்ணது. அப்படியா? அப்படின்னா நீங்க இன்னைக்கு நிரூபிச்சிட்டீங்க 1-1-11. அப்புறம் பெரியப்பா 1 இங்க இருக்கு, மிச்சம் 10 எங்க இருக்கு? அட 10னா நம்ம கார்த்திக் தான். எங்களை இங்க வர சொல்லிட்டு அவன் எங்க மயமாயிட்டான். ஆமா, எங்க சொல்லுங்க. போயிட்டாரு? அவர் இப்போ கேக் வாங்க போயிருக்காரு, இப்போ வந்துருவாரு. எங்க கிட்ட சொல்லிருந்தா நாங்க வாங்கிட்டு வந்திருப்போம்ல. வணக்கம் வணக்கம். வாங்க வணக்கம். வணக்கம் வணக்கம். அம்மா வணக்கம் மாப்ள. எப்படி இருக்கீங்க? ஆ, அடடே, யார் வந்திருக்கா? வணக்கம். வணக்கம் வணக்கங்க. வணக்கங்க. வணக்கம் வணக்கம். நீங்க நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக வந்ததுல ரொம்பவே சந்தோஷம். அவர் எங்கேயும் ஆ, அவரா? அவருக்கு கோர்ட்ல ஒரு முக்கியமான கேஸ் போயிட்டு இருக்கு, அதனால வர முடியல. அப்படியா? நம்ம ரொம்ப லேட்டா வந்துட்டோமோ? இல்ல ஆண்டி, நீங்க சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. அர்ச்சனா வரல? கார்த்திக் அர்ச்சனாவை கூட்டிட்டு வருவா. நாங்க நேரா கோவில்ல இருந்து வந்துட்டோம். இல்ல, அவ உங்க கூட தான் வரதா இருந்தா. இல்லப்பா, கார்த்திக் எங்க கிட்ட ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டான், அர்ச்சனா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு. அப்படின்னா என்கிட்ட ஏன் அவ அப்படி? இல்ல சூர்யா, நீ கவலைப்படாத. நான் கார்த்திக் கிட்ட பேசிட்டேன், அவன் அர்ச்சனாவை கூட்டிட்டு வந்துருவான். ம். கிரிஜா, இந்தா குழந்தைய வச்சுக்கிட்டு பத்திரமா உட்காரு. அந்த பொம்மையெல்லாம் எடுத்து கொடு. இந்தா, இத பத்திரமா வச்சுக்கோ, இல்லனா அவன் அழுவான். சரிம்மா. ஹாய் அக்கா. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். வாமா லட்சுமி. வாமா லக்ஷ்மி. தனியா வந்திருக்கியே, யாரும் உன் கூட வரலையா? அம்மா நிக்கலுக்கு ஏதோ முக்கியமான மீட்டிங் இருந்தது. அம்மா அப்பா எங்கேயோ வெளியில போயிட்டாங்க. அப்படியா? எல்லார்கிட்டயும் சாரி சொல்ல சொன்னாங்க. சரி பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு வேலையும் இல்லல்ல. சரி, அப்போ நம்ம பர்த்டே girl இங்க இன்வைட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சொல்றது கரெக்ட் தானே? ஏன்னா வானத்தோட டைமிங்ஸ் பத்தி நமக்கு தெரியாது, எப்ப வேணாலும் மழை வரலாம். நீங்க யாரும் டென்ஷன் ஆகாதீங்க, எனக்கும் வானத்துக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. வெயிட், ஹலோ, மழை பெய்யறதா இருந்தா பார்ட்டிக்கு அப்புறமா வரணும், ஓகே? அதுக்கு முன்னாடி வரக்கூடாது. நான் சொல்லிட்டே இனிமே வராது. மாப்ள சொல்லி வச்சிருங்க. நாம எல்லாரும் டூர் போனப்போ அங்க மழை வந்தே நம்மளுடைய காரியத்தை எல்லாம் கெடுத்துருச்சுல்ல. ஆமாங்க அண்ணி, நல்ல நேரத்துல நீங்க இந்த ஹோட்டலை ஞாபகப்படுத்துனீங்க. அங்க போய் எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆமா, ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? எனக்கு நந்தினி கார்த்திக்கோட சின்ன வயசு தான் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. ராஜசேகர், உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு தடவை இவங்க சின்ன வயசா இருக்கும்போது ஸ்கூல்ல பிக்னிக் கூட்டு போயிருந்தாங்க. அன்னைக்கு சாந்தியும் பசங்களும் காலையில வெளியே போயிட்டு சாயங்காலமா தான் வந்தாங்க. ஏன்னா சாந்திக்கு என்ன தோணுச்சுன்னா, 4 பசங்களை வீட்டுல 2 பேரும் சமாளிக்க முடியலன்னா 40 பசங்களை வச்சுக்கிட்டு 4 வாத்தியார் எப்படி சமாளிக்கிறாங்கன்னு தான். அதனாலதான் வெளியே போயிட்டேன். நான் ஒண்ணும் தப்பு பண்ணலையே. நீங்களா இருந்தாலும் அதானே செஞ்சிருப்பீங்க. அப்புறம் சாரி 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 சாரி, வெரி சாரி. நான் வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. அம்மா, அர்ச்சனாங்க? இதத்தான் நானும் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். அர்ச்சனா எங்கப்பா? அம்மா, அவ உங்க கூட வரதா இருந்தால? இல்லையேப்பா, நீ தானே சொன்ன அவகிட்ட எதையும் சொல்லாதன்னு. ஆனா நீங்க தானே அவளை கூட்டிட்டு வந்திருக்கணும். நான் தான் சொன்னேனே கோயில இருந்து நேரா அங்க வந்துருங்கன்னு. அதனாலதான் கோவில்ல இருந்து நேரா வந்துட்டோம். அப்படின்னா அர்ச்சனா உங்க கூட இருந்தான்னு நான் நினைச்சேன். இல்ல கார்த்திக், நாங்க கோவிலுக்கு வந்திருந்தோம். அர்ச்சனா வீட்டுல தானேப்பா இருந்தா. இப்போ என்ன பண்றது? இப்ப என்ன பண்றது? என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? நீ என்ன சொன்னியோ அதைத்தான் நான் செஞ்சேன். இப்படி இன்னும் என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? சீக்கிரமா போய் அர்ச்சனாவை கையோட கூட்டிட்டு வாப்பா. நாம எல்லாரும் இங்க இருக்கோம், அவ மட்டும் அங்க தனியா இருக்கா. கார்த்திக், சீக்கிரமா போய் அண்ணியை கூட்டிட்டு வரியா? இல்லனா அண்ணி வர்றதுக்கு முன்னாடி நாங்க சாப்பிட ஆரம்பிச்சுட்டா எல்லாமே காலி ஆயிடும். நான் உடனே போய் கூட்டிட்டு வரேன். கூட்டிட்டு வாப்பா. அட கார்த்திக், எங்க கிளம்பிட்டீங்க? நான் இப்ப வந்துடுறேன், நீங்க உள்ள போங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னது? யாருக்காக பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுமோ அவங்களே எங்க இல்ல. அர்ச்சனா டென்ஷனா இருப்பாளோ என்னமோ.
வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். வணக்கம் மேடம். வணக்கம். சொல்லுங்க. பெரியப்பா வீட்ல இருக்காரா? அவரு வீட்ல இல்ல, வெளிய போயிருக்காரு. இப்ப வந்துருவாரு. ஏதாவது வேலை இருக்கா? ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு அவர் என்ன வர சொல்லியிருந்தாரு. ஓ, என்ன வேலை இருக்குன்னு நீங்க என்கிட்ட கூட சொல்லலாம். அவர் வரதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு வேலை இருக்கு. அப்படியா? என்ன? இந்த பச்சை நிற புடவை உனக்கு ரொம்பவே அழகா இருக்கு. உண்மையாவா? ஆமா. இத உன் புருஷன் உன்கிட்ட சொன்னதே இல்லையா? அவரா? அவர் இதெல்லாம் என்கிட்ட சொன்னதே இல்ல. அவருக்கு இதெல்லாம் நேரமே இருக்காது. சரி, அதெல்லாம் விடுங்க. நீங்க சொல்லுங்க, என்கிட்ட உங்களுக்கு என்ன வேலை இருக்கு? எப்ப நான் உன்னை பார்த்தனோ அன்னையில இருந்து எனக்கு தூக்கங்கிறதே இல்ல. ராத்திரியும் பகலுமா உன் ஞாபகம் தான். நீங்க என்ன எப்ப பாத்தீங்க? உனக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி. அப்ப இருந்து உன்னை நான் காதலிக்கிறேன். அன்னைக்கு உன்னை நான் பார்த்ததுல இருந்து நீதான் என்னோட கனவு தேவதையாயிட்ட. என்னோட இளவரசியே நீதான். உண்மையாவா? ஆமா. அப்போ நீங்க ஏன் என்ன முதல்லயே வந்து பார்க்கல? அதான் இன்னைக்கு வந்திருக்கேன்ல. இன்னைக்கு நான் உன்னை என் கூடவே கூட்டிட்டு போயிடுறேன். நீங்க என்ன சொல்றீங்க? நீ மட்டும் என் கூட வந்தா இந்த உலகத்தையே மறக்கிற அளவுக்கு உன்னை நான் காதலிப்பேன். உண்மையாவா? அர்ச்சனா, என்ன நீ யாரோ ஒருத்தனுக்கு முத்தம் கொடுக்கற? நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். அட, என்ன நீ சிரிக்கிற? கார்த்திக், இவ்வளவுதானா உங்க நாடகம்? இவ்வளவுதானா? நான் உங்களை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நீங்க நினைச்சீங்களா? நீங்க என் முன்னாடி என்ன வேஷத்துல வந்து நின்னாலும் உங்களை நான் கண்டுபிடிச்சிருவேன். ஏன்னா நான் உங்களை என் கண்ணால இல்ல, மனசால காதலிச்சிருக்கேன். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. இப்ப நான் உன்னை என்ன பண்ற பாரு. போச்சு. என்னாச்சு? அது வந்து அம்மா பிரியமா. ஆமா, என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு? அவங்களை இன்னும் காணோம். கார்த்திக், ரொம்ப நேரமாச்சு. போன் பண்ணி பாருங்க. நீங்க இருங்க, நான் உங்களுக்கு போய் குடிக்கிறதுக்கு ஏதாவது. எனக்கு ஒண்ணு வேண்டாம். முதல்ல நீ என் கூட வா, இல்லனா கதையே கந்தலாயிடும். எங்க கூப்பிடுறீங்க? என்ன வளறீங்க நீங்க? அர்ச்சனா, சும்மா இதே கேள்வியை கேட்டுட்டு இருக்காத. முதல்ல நீ என் கூட வா. கார்த்திக், அம்மாவும் பெரியம்மாவும் எப்ப வேணா வருவாங்க. டுக்குவையும் தூக்கிட்டு போயிருக்காங்க. அவங்க வரதுக்கு முன்னாடி நம்ம வந்துடலாம். வா, ப்ராமிஸ். இப்ப சீக்கிரமா ஏன் ப்ளீஸ். இல்ல கார்த்திக், இப்படி எப்படி வருது? நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். நீங்க இப்படி வர போறீங்களா? ஆமாமா, நீ சீக்கிரம் சேஞ்ச் பண்ணிட்டு வா போ. என்ன மாப்பிள, இன்னைக்கு என்ன ரொம்ப அமைதியா இருக்கீங்க? அந்த ஹோட்டல்ல வந்து விளையாண்டீங்களே, அந்த மாதிரி எதுவும் விளையாடலையா இன்னைக்கு? விளையாடலாம் பெரியப்பா, விளையாடிட்டா போச்சு. என்ன விளையாட்டு விளையாடலாம் சொல்லுங்க? கண்ணாமூச்சி விளையாடலாம். அந்தாக்ஷரி. ஓடி பிடிச்சு விளையாடலாமா? ஒரு நிமிஷம் இருங்க. கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி அனன்யா உங்ககிட்ட ஒண்ணு செஞ்சு காட்ட போறாளாம். அனன்யா, அம்மா சொல்லி கொடுத்ததை சொல்லுங்க பாக்கலாம். அனன்யா, சொல்லுடா செல்லம். சொல்லு செல்லம். அம்மா சொல்லி கொடுத்தல்ல, அம்மாக்காக சொல்லு. நீ எல்லார்கிட்டயும் செஞ்சு காட்டணும்ல. குட், வெரி குட். சொல்லு பாக்கலாம். எஸ், கம் ஆன், சொல்லு பாக்கலாம். கார்த்திக், என்ன நீங்க எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அதுக்குள்ள என்ன அவசரம்? வா. ஒரு முக்கியமான போன். இப்ப வந்துடுறேன். ஹலோ அம்மா, நாங்க 2 பேரும் வந்துட்டோம். கார்டனுக்கு வெளியே தான் இருக்கோம். ஓகே. ஹலோ, சொல்லுங்க குப்தா சார். ஏய் நில்லு. ஏய் நில்லுமா. எங்க ஓடுற? நில்லு. ஏய் நில்லுன்னு சொல்றேன்ல. ஏய் சொன்னா கேட்க மாட்டியா? நில்லு, நில்லுன்றல. ஐயோ, பாத்து.
என்னாச்சு? நல்ல வேலை மேடம், நீங்க அவளை புடிச்சிட்டீங்க. இந்த பொண்ணை இன்னைக்கு நான் சும்மா விட போறதில்ல. ஏய் ஐயோ நில்லு. இவளால இன்னைக்கு என் வேலையா போக போகுது மேடம். பணத்தை திருடிட்டு ஓடுறா மேடம். இன்னைக்கு என் கையில மாட்டா அவ்வளவுதான். அர்ச்சனா என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, நான் ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்களும் திடீர்னு இப்படி வந்து நின்னீங்கல்ல, அதான். என்ன யோசிச்சுட்டு இருந்த? ஒண்ணும் இல்ல. நீங்க போன் பேசிட்டீங்களா? அது 1-2 போன் வந்துச்சு, அதான் பேச வேண்டியதா போச்சு. ம். சரி வா. உள்ளையா? ஆமா வா வா. ம். அம்மா, கார்த்திக் எப்போ வருவான்? ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? அவர் வந்துகிட்டே இருப்பாரு. ரொம்ப நேரமா சுவையான சாப்பாட்டோட மனம் என் மூக்க தொலைச்சுக்கிட்டு இருக்கு. எப்ப வயித்துக்குள்ள போகும்? கேக்ல கேண்டில் எல்லாம் சரியா வச்சுக்கலாம் இல்லையா ராகுல்? கார்த்திக் இப்பவாவது சொல்லுங்க, என்ன விஷயம்? எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அங்க அம்மாவும் பெரியம்மாவும் டுகுவை கூட்டிட்டு வீட்டுக்கே வந்திருப்பாங்க. என்ன அவங்க தேடுவாங்க, அர்ச்சனா. நாங்க இல்லனா? கொஞ்ச நேரத்துக்கு அதையெல்லாம் மறந்துறேன். ப்ளீஸ் அர்ச்சனா, என் கூட வா. என்ன கார்த்திக்? இப்போ அங்க பாரு. இந்தாங்க சூர்யா, பர்த்டே கேர்ள் வந்தாச்சு. வெல்கம் வெல்கம் பர்த்டே பேபி வெல்கம். அண்ணா, என்ன இதெல்லாம்? அர்ச்சனா, நீ கொண்டாடுற ஒவ்வொரு பிறந்த நாளும் ஸ்வீட் மெமரிஸா எப்பவும் இருக்கணும். அத நாங்க கொண்டாட வேண்டாமா? என்ன சூர்யா? அன்னைக்கு நடந்ததுக்கு ரொம்ப சாரி அர்ச்சனா. அதனால நானும் சூர்யாவும் சேர்ந்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பர்த்டே பார்ட்டி வச்சிருக்கோம். ஹாப்பி பர்த்டே அக்கா. தேங்க் யூ. அனன்யா குட்டி, ஐயோ, தேங்க் யூ. ஹாப்பி பர்த்டே அர்ச்சனா. தேங்க் யூ. அர்ச்சனா இங்க பாரு, பாப்பாவும் ஹாப்பி பர்த்டே சொல்றா. அனி, கொஞ்சம் சீக்கிரமா கேக்க வெட்டிடுங்க. என் வயித்துக்குள்ள எலி ஓட ஆரம்பிச்சிடுச்சு. வாங்க 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 வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த அர்ச்சனா, Happy birthday to you. Happy birthday to you. என்னாச்சு அர்ச்சனா? அன்னைக்கு பண்ண முடியாததெல்லாம் நாம இன்னைக்கு பண்ண போறோம். கார்த்திக் அண்ணா, நீங்களும் இங்க வாங்கல. அன்னைக்கு என் பர்த்டே செலிப்ரேஷனுக்கு மட்டும் இல்ல, நீங்க டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கும் கேக் கட் பண்றதா இருந்துச்சு. அதனால இந்த டபுள் செலிப்ரேஷனை நாம இன்னைக்கு கேக் கட் பண்ணி கொண்டாடலாம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Archana. Happy birthday to you. விஸ்வநாதன், அன்னைக்கு நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? இவங்க 2 பேரும் என்னைக்கு ஒண்ணு சேர்றாங்களோ
அன்னைக்கு என் கையால எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுப்பேன்னு சொன்னேன்ல. தொடரும் சொந்தம் ஒரு இந்த உறவுகள் என்றும் விடுகதை